Hello viewers, welcome back to our channel. Today we are going to see 101 kitchen related sentences. இது cooking related sentences னு சொல்லலாம். நம்ம கிச்சன்ல சமைக்கும் போது கறியை கிளறு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பொட்டேட்டோஸை வேக வை அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொண்டு வான்னு சொல்லுவோம். கண்டினியூவஸாக கிண்டிகிட்டே இரு அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒரு 101 சென்டென்சஸ் இருக்குதுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் பிகின். நம்பர் 1, பீல் ஆஃப் த கேரட் அப்படின்னா கேரட்டோட தோலை உரி அப்படின்னு சொல்கிறதுக்கு பீல் ஆஃப் த கேரட். பீல் ஆஃப் த கேரட், கேரட்டின் தோலை உரி. பீல் ஆஃப் த கேரட். பீல் ஆஃப் த கிரேப்ஸ்னால் திராட்சையின் தோலை உரி. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டிர் த கறி. ஸ்டிர்னா கிளறது, கிண்டுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்டிர் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணலாம். ஸ்டிர் த கறி அப்படின்னா கறியை கிளறு. ஸ்டிர் த கறி. ஸ்ப்ரெட் த பட்டர் ஆன் த பிரெட். பிரெட்டில் வெண்ணெயை பரப்பு. ஸ்ப்ரெட் த பட்டர் ஆன் த பிரெட். பிரெட் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கலாம். அந்த ஸ்கொயர் ஷேப் ஃபுல்லாக நம்ம வெண்ணெயை பரப்போம். பரப்புறது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஸ்ப்ரெட் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ரெட் த பட்டர் ஆன் த பிரெட். ரொட்டியில் வெண்ணெயை பரப்பு. பிரிங் சம் ஸ்நாக்ஸ் ஃபார் மீ. எனக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொண்டு வா. கிச்சனில் அம்மா இருந்தாங்கன்னா நம்ம அம்மா கிட்டே கேட்போம், அம்மா எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிற இடத்துல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். பிரிங் சம் ஸ்நாக்ஸ் ஃபார் மீ. எனக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொண்டு வாங்க. பிரிங் சம் ஸ்நாக்ஸ் ஃபார் மீ. புவர் காஃபி இன்டு த கப். கப்பில் காஃபியை ஊற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு புவர் காஃபி இன்டு த கப். புவர் அப்படிங்கிற வேர்பு வந்து நம்ம ஊற்றுறது அப்படிங்கிற மீனிங்கில் வரும். நம்ம தமிழில் ஊற்றுறது அப்படின்னு பேசுகிற இடத்துல நம்ம புவர் அப்படிங்கிற வேர்பு யூஸ் பண்ணலாம். புவர் காஃபி இன்டு த கப் அப்படின்னா கப்பில் காஃபியை ஊற்று. ஃப்ரை தி ஆனியன்ஸ். நார்மலாக ஃப்ரைனா வறுக்கிறது. ஃப்ரை தி ஆனியன்ஸ். வெங்காயத்தை வறு. ஃப்ரை தி ஆனியன்ஸ். பாயில் த பொட்டேட்டோஸ். பாயில்னால் வேக வைக்கிறது. பாயில் த பொட்டேட்டோஸ்னால் உருளைக்கிழங்குகளை வேக வை. பாயில் த பொட்டேட்டோஸ். க்ரஷ் த ஜிஞ்சர் பீசஸ். க்ரஷ்னால் நசுக்கிறது. ஜஸ்ட் நசுக்கி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரஷ் த ஜிஞ்சர் பீசஸ்னால் இஞ்சி துண்டுகளை நசுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு க்ரஷ் த ஜிஞ்சர் பீசஸ். ஸ்ட்ரெயின் த டீ அப்படின்னா டீயை வடிகட்டு. ஸ்ட்ரெயின் த டீ. ஸ்ட்ரெயின்னா வடிகட்டுறது அப்படின்னு மீனிங். ஸ்ட்ரெயின் த டீ. டீயை வடிகட்டு. த கறி இஸ் ஸ்பைசி. கறி காரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு த கறி இஸ் ஸ்பைசி. ஸ்பைசினா எல்லாருக்குமே தெரியும், காரமாக இருக்கிறது. த கறி இஸ் ஸ்பைசி. கறி காரமாக இருக்குது. ஸ்டிர் கான்ஸ்டன்ட்லி. ஸ்டிர்னா கிளறது, கிண்டுறது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டிர் கான்ஸ்டன்ட்லினா கண்டினியூவஸாக கிளறிட்டே இரு. ஸ்டிர் கான்ஸ்டன்ட்லி. தொடர்ந்து கிளறு. ஸ்ப்ரிங்கிள் த வாட்டர். ஸ்ப்ரிங்கிள்னா தெளிக்கிறது அப்படிங்கிற மீனிங்லையும் வரும், தூவுறது அப்படிங்கிற மீனிங்லையும் வரும். ஸ்ப்ரிங்கிள் த வாட்டர்னால் தண்ணி தெளி. பொரியல் பண்ணும்போது ஜஸ்ட் கொஞ்சம் தண்ணி தெளி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிறதுக்கு ஸ்ப்ரிங்கிள் சம் வாட்டர். கொஞ்சம் தண்ணி தெளி. தண்ணி தெளி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்ப்ரிங்கிள் த வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ப்ரிங்கிள் த பெப்பர் பவுடர். திஸ் எக்ஸாம்பிளில் ஸ்ப்ரிங்கிள் அப்படிங்கிறது தூவுறது அப்படிங்கிற மீனிங்கில் வருது. ஸ்ப்ரிங்கிள் த பெப்பர் பவுடர் அப்படின்னா மிளகு தூளை தூவு. நம்ம சாலட் பண்ணும்போது ஜஸ்ட்டு கொஞ்சம் மிளகு தூளை தூவு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ப்ரிங்கிள் சம் பெப்பர் பவுடர் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஸ்ப்ரிங்கிள் த பெப்பர் பவுடர். மிளகு தூளை தூவு. வாஷ் த ஃப்ரூட்ஸ். வாஷ் அப்படின்னா கழுவுறது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு இன்னொரு வெர்பும் யூஸ் பண்ணலாம். ரின்ஸ். RINSE. ரின்ஸ். ரின்ஸ்னாலும் கழுவுறது தான். ரின்ஸ் த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பழங்களை கழுவு. ரின்ஸ் த வெஜிடபிள்ஸ். காய்கறிகளை கழுவு. வாஷ் த வெஜிடபிள்ஸ் அப்படின்னும் யூஸ் பண்ணலாம். வாஷ்ங்கிறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. நம்ம ரின்ஸும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்குவீஸ் த லெமன். ஸ்குவீஸ் அப்படின்னா பிழிகிறது. லெமனை பிழி, எலுமிச்சம்பழத்தை பிழி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்குவீஸ் த லெமன். மின்ஸ் த ஆனியன்ஸ். மின்ஸ் அப்படின்னா பொடியாக நறுக்கிறது. மின்ஸ் த ஆனியன்ஸ்னால் வெங்காயத்தை பொடியாக நறுக்கு. mince the
onions. Chop the beans. Chopனா நறுக்கிறது. Chop the beansனா பீன்ஸை நறுக்கு. Chop the beans. Dry roast the all spices அப்படின்னா எல்லா மசாலா பொருட்களையும் உலர வறு. ட்ரை ரோஸ்ட்னா உலர் வறுவல். ஆயிலெலாம் அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட்டு மசாலா பொருட்களை பேனில் போட்டு வறுக்கிறது தான் ட்ரை ரோஸ்ட். ட்ரை ரோஸ்ட் தி ஆல் ஸ்பைசஸ் எல்லா மசாலா பொருட்களையும் உலர வறு. டோன்ட் ஓவர் ஃப்ரை இட் அப்படின்னா அதை அதிகமாக வறுக்காத. டோன்ட் ஓவர் ஃப்ரை இட் அதை அதிகமாக வறுக்காத. ஃப்ரை ஆன் போத் சைட்ஸ் இருபுறமும் வறு. ரெண்டு பக்கமும் வறு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃப்ரை ஆன் போத் சைட்ஸ். ஃப்ரை ஆன் போத் சைட்ஸ். ப்ளீஸ் சீவ் த ஃப்ளவர். சீவ் அப்படின்னா சலிக்கிறது. இதை வெர்பாவும் யூஸ் பண்ணலாம். நவுனாவும் அந்த சல்லடையோட நேமும் இங்கிலீஷில் சீவ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ப்ளீஸ் சீவ் த ஃப்ளவர் அப்படின்னா தயவு செய்து மாவை சளி. ப்ளீஸ் சீவ் த ஃப்ளவர் இன் சீவ் அப்படின்னா தயவு செய்து சல்லடையில் மாவை சளி அப்படின்னு சொல்லலாம். சர்வ் த ஃபுட் அப்படின்னா உணவு பரிமாறு. உணவு பரிமாறு. சர்வ் த ஃபுட். கவர் அண்ட் குக் மூடி சமை. கவர் அண்ட் குக் மூடி குக் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு கவர் அண்ட் குக். கவர் இட் while குக்கிங் சமைக்கும்போது அதை மூடி வை அப்படின்னு சொல்கிறதுக்கு கவர் இட் while குக்கிங் சமைக்கும்போது அதை மூடி வை. கவர் இட் while குக்கிங். தோசா இஸ் பேண்ட் அவுட் அப்படின்னா தோசை எரிஞ்சிட்டு. தோசை பேனில் தோசை ரொம்ப நேரமாக இருக்கும், நம்ம கவனிக்க மாட்டோம். சம்டைம்ஸ் அது எரிஞ்சிடும். அப்போ தோசை எரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு தோசா இஸ் பேண்ட் அவுட். தோசா இஸ் பேண்ட் அவுட். புட் த பிளேட்ஸ் இன் த கபோர்ட் அப்படின்னா தட்டுகளெல்லாம் அலமாரியில் வை அப்படின்னு சொல்கிறதுக்கு புட் த பிளேட்ஸ் இன் த கபோர்ட். டேக் த வெசல் யூஸிங் டாங். வெசல்னா பாத்திரம், டாங்னா இடுக்கி. இடுக்கி யூஸ் பண்ணி பாத்திரத்தை எடு. டேக் த வெசல் யூஸிங் டாங். டேக் த வெசல் யூஸிங் டாங் இடுக்கியை யூஸ் பண்ணி பாத்திரத்தை எடு. நீங்கள் கிச்சனில் இனி குக் பண்ணும்போது இடுக்கிக்கு டாங் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி பேசுங்க. உங்களோட இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். அந்த வேர்டும் மறக்காது. கிரேட் த கேரட்ஸ் இன் த கிரேட்டர். துருவலை கிரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். கிரேட் அப்படின்னா துருவுறது. கிரேட் த கேரட்ஸ் இன் த கிரேட்டர். துருவலில் கேரட்டை துருவு. துருவலில் கேரட்டை துருவு. கிரேட் த கேரட்ஸ் இன் த கிரேட்டர். புட் த டேட்டி வெசல்ஸ் இன் த சிங்க். டேட்டி வெசல்ஸ்னால் அழுக்கு பாத்திரங்கள். அழுக்கு பாத்திரங்களை சிங்கில் போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு புட் த டேட்டி வெசல்ஸ் இன் த சிங்க். புட் த டேட்டி வெசல்ஸ் இன் த சிங்க். ஆட் சம் சுகர் இன் த காஃபி. காஃபியில் கொஞ்சம் சுகரை ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆட் சம் சுகர் இன் த காஃபி. ஆடுனா சேர்க்கிறது. காஃபியில் கொஞ்சம் சுகரை சேரு. ஆட் சம் சுகர் இன் த காஃபி. த பிளேட் இஸ் டேட்டி. டேட்டினா அழுக்குன்னு அர்த்தம். த பிளேட் இஸ் டேட்டினா தட்டு அழுக்காக இருக்குது. த பிளேட் இஸ் டேட்டி. வார்ம் த மில்க் அப்படின்னா மில்கை சூடு பண்ணு. வார்ம் த மில்க் பாலை சூடாக்கு. வார்ம் த மில்க். மேஷ் த பாயில்டு பீஸ். பீஸ்னால் பட்டாணி. பாயில்டு பீஸ்னால் வெந்த பட்டாணி. மேஷ் த பாயில்டு பீஸ் அப்படின்னா வெந்த பட்டாணியை மசி. ஏற்கனவே நீங்கள் வேக வச்சு எடுத்த பட்டாணியை மசிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேஷ் அப்படிங்கிற வேர்பு யூஸ் பண்ணலாம். மேஷ் த பாயில்டு பீஸ் வேக வைத்த பட்டாணியை மசி. பிரிங் சம் மோர் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொண்டு வா. இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம், இன்னும் கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிறதுக்கு பிரிங் சம் மோர். இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரிங் சம் மோர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். பிரிங் சம் மோர் கறி. இன்னும் கொஞ்சம் கறி கொண்டு வா. ஸோ ஷார்ட்டாக பிரிங் சம் மோர் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொண்டு வா. பிரிங் சம் மோர். கெட் மீ எ கப் ஆஃப் காஃபி அப்படின்னா எனக்கு ஒரு கப் காஃபி கொடு. கெட் இங்கே கிவ் அப்படிங்கிற வேர்பில் தான் வருது. கெட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த சென்டென்ஸில் கெட் மீ எ கப் ஆஃப் காஃபினா எனக்கு ஒரு கப் காஃபி கொடு. யூ ஏட் வெரி லிட்டில் அப்படின்னா நீ ரொம்ப கம்மியாக சாப்பிட்ட. யூ ஏட் வெரி லிட்டில் நீ ரொம்ப கம்மியாக சாப்பிட்ட.
டேஸ்ட் இட் அப்படின்னா அதை டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேஸ்ட் இட், அதை சுவைத்து பார். ப்ரிப்பேர் த லஞ்ச் அப்படின்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணு, லஞ்ச் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். மதிய உணவு தயார் செய். ப்ரிப்பேர் த லஞ்ச். ப்ரிப்பேர் த டின்னர்னா இரவு உணவு தயார் செய். ஹெல்ப் யுவர் செல்ஃப் அப்படின்னா நீயே எடு. ஒருத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் இப்போது சாப்பாடு உனக்கு எவ்வளோ வேணுமோ நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நீயே எடு அப்படின்னு சொல்கிறது தான் ஹெல்ப் யுவர் செல்ஃப். ப்ளீஸ் ஹாவ் யுவர் டின்னர் வித் மீ அப்படின்னா உன்னோட இரவு உணவை என் கூட சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் ஹாவ் யுவர் டின்னர் வித் மீ. ப்ளீஸ்னு நம்ம ரொம்ப பொலைட்டாக சொல்லுவோம். ஸோ தமிழில் சொல்லும்போது தயவு செய்து நீங்கள் என் கூட இரவு உணவு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது ப்ளீஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் ஹாவ் யுவர் டின்னர் வித் மீ. ஐ ஹாவ் டு அட்டெண்ட் எ வெட்டிங் அப்படின்னா நான் ஒரு திருமணத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஐ ஹாவ் டு அட்டெண்ட் எ வெட்டிங். ஐ வில் ஈட் தேர் அப்படின்னா நான் அங்கே சாப்பிடுவேன். ஐ வில் ஈட் தேர். யூ ஹார்ட்லி ஏட் எனிதிங் அப்படின்னா நீ எதையும் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஹார்ட்லி ஏட் எனிதிங். நீ எதையும் சாப்பிடல. இதுக்கு மீனிங் இப்படியும் வரும். நீ ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்ட, நீ எதையுமே சாப்பிடல, நீ ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்ட அப்படிங்கிற மீனிங்லையும் சொல்லுவாங்க. யூ ஹார்ட்லி ஏட் எனிதிங். ஐ வாண்ட் சம் மோர் வெஜிடபிள் கறி அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள் கறி வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாண்ட் சம் மோர் வெஜிடபிள் கறி. கெட் ரெடி ஃபார் டின்னர் அப்படின்னா டின்னருக்கு ரெடியாகு அப்படின்னு அர்த்தம். கெட் ரெடி ஃபார் டின்னர், டின்னருக்கு தயாராகு. ஐ எம் ஃபீலிங் ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு பசிக்குது. ஐ எம் ஃபீலிங் ஹங்க்ரி, எனக்கு பசிக்கு. ஐ எம் ஃபீலிங் ஹங்க்ரி. ஐ எம் தேர்ஸ்டி அப்படின்னா எனக்கு தாகமாக இருக்குது. ஐ எம் தேர்ஸ்டி. நீங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்க, மறுபடியும் உங்களுக்கு தாகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு ஐ எம் ஸ்டில் தேர்ஸ்டி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இன்னும் தாகமாக இருக்குது. ஐ எம் ஸ்டில் தேர்ஸ்டி, எனக்கு இன்னும் தாகமாக இருக்குது. இட் இஸ் லன்ச் டைம் அப்படின்னா இது மதிய உணவு நேரம். இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, லன்ச் டைமில் இருக்கீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க ஆர் யூ ஃப்ரீ அப்படின்னு ஒரு 1 o'clock போல் ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்லலாம் எஸ் இட் இஸ் லன்ச் டைம். ஆமாம், இது மதிய உணவு நேரம். லைக்வைஸ் நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு ஸ்மால் சென்டென்சஸும் உங்களுக்கு கான்வர்சேஷன் பண்ணும்போது நிறைய இடங்களில் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இட் இஸ் லன்ச் டைம், இது மதிய உணவு நேரம். வாட் இஸ் தேர் ஃபார் லன்ச் அப்படின்னா மதிய உணவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் தேர் ஃபார் லன்ச். வாட் இஸ் தேர் ஃபார் லன்ச். ஐ டோன்ட் ஈட் ஸ்வீட்ஸ் அப்படின்னா நான் ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் ஈட் ஸ்வீட்ஸ், நான் இனிப்புலாம் சாப்பிட மாட்டேன். ஐ ஹாவ் ஜஸ்ட் sat down டு ஈட், நான் இப்போ தான் சாப்பிட உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் ஜஸ்ட் sat down டு ஈட். ஐ ஹாவ் ஜஸ்ட் sat down டு ஈட். தேர் இஸ் நோ சுகர் இன் த காஃபி அப்படின்னா காஃபியில் சுகரே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தேர் இஸ் நோ சுகர் இன் த காஃபி, காஃபியில் சுகர் இல்லை. தேர் இஸ் லெஸ் சுகர் இன் த காஃபி அப்படின்னா காஃபியில் சுகர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தேர் இஸ் லெஸ் சுகர் இன் த காஃபி. தேர் இஸ் மோர் சால்ட் இன் த கிரேவி அப்படின்னா கிரேவியில் உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தேர் இஸ் மோர் சால்ட் இன் த கிரேவி. தே ஹாவ் இன்வைட்டட் மீ டு லன்ச், அவங்க என்ன லஞ்சுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தே ஹாவ் இன்வைட்டட் மீ டு லன்ச். ஐ ஸ்கிப்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலை உணவை நான் தவிர்த்தேன், நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டை அப்படின்னு சொல்லுவோம். நான் காலையில் சாப்பிடல, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிறதுக்கு ஐ ஸ்கிப்ட் பிரேக்ஃபாஸ்ட், நான் காலை உணவு சாப்பிடல, ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மீனிங். கம் அண்ட் ஹாவ் யுவர் லன்ச் அப்படின்னா வா உன்னோட மதிய உணவை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் அண்ட் ஹாவ் யுவர் லன்ச், வா உன்னோட மதிய உணவை சாப்பிடு. கம் அண்ட் ஹாவ் யுவர் லன்ச். ஆர் யூ இன் த கிச்சன், நீ கிச்சனில் இருக்கியா. ஆர் யூ இன் த கிச்சன், நீ சமையலறையில் இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ இன் த கிச்சன். ஓப்பன் த லிட், லிட்னா மூடி, ஓப்பன் த லிட்னா மூடிய தர, ஓப்பன் த லிட். சிட் டவுன் அண்ட் ஈட் அப்படின்னா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு சிட் டவுன் அண்ட் ஈட். ஹெல்ப் மீ டு குக் த மீல் அப்படின்னா சாப்பாடு தயாரிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹெல்ப் மீ டு குக் த மீல், சாப்பாடு தயாரிக்க எனக்கு உதவி பண்ணு. ஷீ டசன்ட் வாண்ட் டு ஈட் அப்படின்னா அவள் சாப்பிட விரும்பலை, ஷீ டசன்ட் வாண்ட் டு ஈட்.
3 chapatis are not enough to me அப்படின்னா எனக்கு 3 சப்பாத்தி போதாது அப்படின்னு சொல்கிறதுக்கு 3 chapatis are not enough to me. I want one more chapati. எனக்கு இன்னொரு சப்பாத்தி வேணும். I want one more chapati. I prefer tea than coffee. எனக்கு காஃபியை விட டீ தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு I prefer tea than coffee அப்படின்னு சொல்லலாம். Give nourishment food அப்படின்னா ஊட்டச்சத்துள்ள உணவை கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு give nourishment food. ஊட்டச்சத்துள்ள உணவு கொடு. I spilled coffee on the bed. நான் பெட்டில் காஃபியை கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I spilled coffee on the bed. Turn on the stove அப்படின்னா அடுப்பை ஆன் பண்ணு. Turn on the stove. அடுப்பை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு turn off the stove. அடுப்பை ஆஃப் பண்ணு. Turn off the stove. Sit properly while eating. சாப்பிடும்போது ஒழுங்காக உட்காரு. Sit properly while eating. Don't drink water while standing. நிற்கும்போது தண்ணி குடிக்காத. Don't drink water while standing. நிற்கும்போது தண்ணி குடிக்காத. Today the dishes are oily. இன்னைக்கு உணவெல்லாம் எண்ணெயாக இருக்குது. Today the dishes are oily. இன்னைக்கு உணவுகள் எல்லாம் எண்ணெயாக இருக்குது. It's very hot. இது ரொம்ப சூடாக இருக்குது. It's very hot. Is lunch ready? மதிய உணவு தயாரா? Is lunch ready? I cook every day. நான் தினமும் சமைக்கிறேன். I cook every day. It smells so good. இது நல்ல வாசனையாக இருக்குது. It smells so good. I had a late breakfast. அப்படின்னா நான் லேட்டாக காலை உணவு சாப்பிட்டேன். I had a late breakfast. I want to learn from you. நான் உன்கிட்ட இருந்து கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I want to learn from you. What are you cooking? நீ என்ன சமைச்சிட்ருக்க? What are you cooking? Take the rolling pin and chapati board. சப்பாத்தி போர்ட்னா அந்த சப்பாத்தி பலகை, ரோலிங் பின்னா அந்த உருட்டக்கூடியது. Take the rolling pin and chapati board. சப்பாத்தி பலகையும் உருளையும் எடு. Take the rolling pin and chapati board. What do we have for dinner tonight? இன்னைக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு What do we have for dinner tonight? இன்னைக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு நமக்கு என்ன இருக்குது? What do we have for dinner tonight? When do you want to try the new method? புது மெத்தடை எப்போ ட்ரை பண்ண விரும்புகிற? ஏதாவது ஒரு நியூ ரெசிபி மெத்தட் பார்த்துருப்பாங்க. When do you want to try the new method? அப்படின்னா புது மெத்தடை எப்போ ட்ரை பண்ண விரும்புகிற? Don't eat fast அப்படின்னா வேகமாக சாப்பிடாத. Don't eat fast. Drink water அப்படின்னா தண்ணி குடி. Drink some waterனா கொஞ்சம் தண்ணி குடி. It is much அப்படின்னா இது அதிகம். It is much. இப்போ ஒருத்தவங்க நிறைய சாப்பாடு வச்சுட்டாங்கன்னா it is much, இது அதிகம் அப்படின்னு சொல்லலாம். It is much. This is enough food to me. இது எனக்கு போதுமான உணவு. This is enough food to me. இது எனக்கு போதுமான உணவு. This is enough food to me. Which is your favorite food? உனக்கு எது பிடித்தமான உணவு? Which is your favorite food? உனக்கு எது பிடித்தமான உணவு? Which is your favorite food? Where is my food? என்னோட ஃபுட் எங்கே? Where is my food? I will make chapati and gravy. சப்பாத்தியும் கிரேவியும் செய்வேன். I will make chapati and gravy. யாராவது கேட்பாங்க உங்களோட டின்னர் என்ன? I will make chapati and gravy. சப்பாத்தியும் கிரேவியும் செய்வேன் அப்படின்னு சொல்லலாம். Stir the vegetables occasionally. எப்போவாவது காய்கறிகளை கிளறு. Stir the vegetables occasionally. ஓயாமல் கிண்டிகிட்டே இருக்காத, இப்போவாவது காய்கறிகளை கிளறு. Stir the vegetables occasionally. The coffee has cooled. காஃபி ஆறிட்டு. The coffee has cooled. Your tea is getting cold. உன்னோட டீ ஆறிட்டுருக்கு. Your tea is getting cold. Is the gravy salty? கிரேவி உப்பாக இருக்கா? Is the gravy salty? The coffee is bitter. அப்படின்னா காஃபி கசப்பாக இருக்குது. The coffee is bitter. காஃபி கசப்பாக இருக்குது. Sort it. அதை வதக்கு. Sortனா வதக்குறது. Sort it. அதை வதக்கு. What is there for dinner? இரவு உணவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்க What is there for dinner? What is there for breakfast? அப்படின்னா காலை உணவுக்கு என்ன இருக்குது? What is there for breakfast? Clean the kitchen. சமையலறையை சுத்தம் செய். Clean the kitchen. சமையலறையை சுத்தம் செய். Are you a vegetarian? நீங்கள் சைவமா? Are you a vegetarian? Yes, I am a vegetarian. ஆமாம், நான் ஒரு சைவ உணவு உண்பவன். Yes, I am a vegetarian. ஆமாம், நான் ஒரு சைவ உணவு உண்பவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. எல்லாமே ஸ்மால் சென்டென்சஸ் தான். நீங்கள் கண்டினியூஸாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இங்கிலீஷில். கண்டிப்பாக நீங்களும் சீக்கிரமாக ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் பேசலாம்.
If you like this video, don't forget to like, share, subscribe and comments also. Thanks for watching.